மினிமம் ரிக்வைர்ட் மார்ஜின் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அபோவ் 1 lakh மேலே தான் தேவைப்படுது. பர் ட்ரேட்கான சார்ஜஸ் பர் டே வந்து அபோவ் 200க்கு மேலே வருது. இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ இஸ் வெரி லோ. டூ 2026 கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். யாராவது ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எதில் விச் இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸ்லையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, பண்ணும்போது இப்போ F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும்னாவே மினிமம் ரிக்வைர்ட் மார்ஜின் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அபோவ் 1 lakh மேலே தான் தேவைப்படுது. ஸோ 1 lakh மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணி அதுக்கான நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குள்ள ஆரம்பிக்கவே இல்லையா, பெரிய ப்ராசஸ் இருக்கும் போல இருக்கே. மோஸ்ட் ஆஃப் த பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ இஸ் வெரி லோ. அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வாங்கக்கூடிய பை அண்ட் செல்க்கு வந்து சார்ஜஸ் இருக்குது, ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸு. ஸோ எஸ்டிடி டேக்ஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணும்போது பர் ட்ரேட்கான சார்ஜஸ் பர் டே வந்து அபோவ் 200க்கு மேலே வருது. அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அபோவ் 1 lakhs. இதில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு லாஸ். ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்க். அது நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்றது. இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா கேஷ் கால்ஸ் போகலாமா அப்படின்னா சம் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி லாங் டேர்முக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு விடும்போது கண்டிப்பாக அதோட CAGR நல்லாவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் விடும்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஷேர்ஸ் இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் வரக்கூடிய பேங்க்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க் ஆர் ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி பேங்க்கில் உள்ள ஷேர்ஸில் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸு கொண்டு வரும். ஆனால் அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். இது வந்து ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுற ரிஸ்க் பெட்டர். யூ கேன் இன்வெஸ்ட் இன் சம் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்முக்கு நீங்கள் விட்டு வைக்கலாம். இது ஒன் ஆஃப் த சாய்ஸஸ் இன் ஸ்டாக்ஸில். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க்கு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற ஃபண்ட்ஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனல் கார்பஸ். நீங்கள் ஒரு சைல்டு எஜுகேஷனாக இருக்கட்டும், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், இல்லை இன்ட்ராடே. இன்றைக்கி நான் சேலரி எனக்கு வருது, பட் அந்த சேலரி நெக்ஸ்ட் சேலரி வர வரையும் இந்த அமௌண்ட் என்னோட அக்கௌண்ட்லேயே இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே லிக்விட் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி மினிமம் 100 rupeesலேருந்து கூட ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தானே லாங் டேர்ம் போய் விட்டுறலாம். ஸோ டெய்லி போய் ஸ்டாக்ஸில் மாதிரி நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, அது செல் பண்ணுமா அப்படின்றத பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் சஜஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ நான் ஸ்டாக்ஸ்க்கு வரேன். ஸோ ஸ்டாக்ஸில் நீங்கள் அதே இது ஃபியூச்சர்ஸில் பண்ணோம்னா இப்போ ஒரு க்ரூட் ஆயில் எடுத்துக்கிறீங்க, இல்லை கோல்டு சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் க்ரூட் ஆயிலுக்குலாம் வந்து 2 lakhsக்கு மேலே வேணும். அதே கோல்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணோம்னாவே 30 lakhs, சில்வர் 40 lakhs அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட்டே வேணும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படி இல்லை. ஸோ பெட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்னும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த இயர்லேருந்து புது வருஷத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.